காலை வணக்கம். இன்னைக்கு எந்திரிச்சது லேட்டு, வேலை பார்த்தது லேட்டு, சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணது லேட்டு, வாக்கிங் போகல, எல்லாமே லேட்டு, எல்லாமே பண்ணல. நம்ம என்னைக்காவது பிளான் பண்ணுவோம்ல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு வாக்கிங்லாம் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் சமையல்லாம் வேகமா பண்ணலாம், ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு. அந்த டைம்ல தான் கரெக்டா சொதப்புவேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் சொதப்பிருக்கேன். வேகமா சமைச்சிட்டு இருக்கேன். நேற்று கீரை வாங்கிட்டு வந்தேன்னா அதுல கேப்ப மாவுல அடை பண்ணும்போது அரைக்கீரையும் அதில் ஆட் பண்ணி அடை பண்ணிட்டேன். இது செஞ்சுக்கிட்டே தான் சாப்பிடணும். நான் இனிமே தான் வேகமா நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கூட ஒரு இடம் கிடைக்காது. கிச்சன்ல நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டே தான் வேலை பார்க்கணும். வேற என்ன பண்றது? நானும் இந்த ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் சீக்கிரமா சமைச்சிடணும், கிச்சனை விட்டு சீக்கிரம் ஓடி போயிடணும் தான் பிளான் பண்றேன். ஒரு நாள் கூட என்னால பண்ண முடியல. என்னத்த சொல்றது? கொஞ்சம் அசந்து ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டா எல்லா வேலையும் அப்படி நின்று போகுது. உங்களுக்கும் அப்படிதானே? எத்தனை பேர் கிச்சன்லேயே நின்று சாப்பிட்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வேற வாக்கிங் போனோம். அங்கே என்னோட ஃப்ரெண்டு ஒரு மாமரம் இருக்கு, அது உங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைச்சேன். எல்லாமே கெட்டு போச்சு. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வாக்கிங் போகும்போது, இன்னொரு நாள் இல்லை டெய்லியே போவேன், நாளைக்கு போகும்போது கூட நான் அந்த மாமரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரியா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் ஃபஸ்ட்டு ஒரு மல்லி டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? இப்போ புதினா துவையல் மட்டும் வதக்கிட்டு இருக்கேன். புதினா துவையல் வதக்கணும்னா அந்த கேப்ப மாவு அடை டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால அதை வதக்கிட்டு இருக்கேன். அதை வதங்கி முடிச்சதுக்கு அப்புறமா மல்லி டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா அடுத்தடுத்து என்ன செய்கிறேன்றதை ஷேர் பண்ணுறேன். நார்மலாக காலையில் பால் டீ தான் போடுறது. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுக்குமல்லி டீ குடித்தா நல்லாயிருக்கும்ல, அதனால். அதாவது சாப்பிட்றது கூட எங்கள் கிச்சன் நின்றுட்டு சாப்பிடுவேன். எனக்கு டீ குடிக்கிறதுலாம் உட்காந்து பொறுமையாக டீயை ரசித்து ருசித்து குடிக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஸோ அதனால் சுக்குமல்லி டீ யாரெல்லாம் போடுவீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போயிட்டு இதை பொறுமையாக உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே என் கூட அப்படியே விலாகை பார்த்துட்டே வாங்க. சரியா? இப்போ போயிட்டு நான் டீ குடிக்கிறேன், நீங்களும் போய் டீ குடிங்க. கீரை சமைச்சா மட்டும் எங்கள் வீட்டில் போகவே போகாது. அதை சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான். இவங்க இருந்தால் சாப்பிடுவாங்க, இவங்க இல்லைன்னா நான் ஒரு ஆள் தான். எவ்வளோ பொரியலாக இருந்தாலும் சாப்பிடணும். மசியல் பண்ணால் சுத்தம் அப்படியே இருக்கும், நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அரைக்கீரை வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அடை சப்பாத்தியில், அதாவது கோதுமை மாவில், கேப்ப மாவில் இதுக்கு பட்டர் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேலே வெண்ணெய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக். நிறைய வெண்ணெய் தடவிட்டாலும் ரொம்ப திகட்டிடும். அதனால கொஞ்சமா வச்சு சாப்பிட்டாதான் எதுவுமே டேஸ்ட். சரியா? அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், சிரிக்காதீங்க. நான் முகத்துக்கு பவுடர் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனா அடிக்கிற வெயிலுக்கு வெறும் சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டு நின்னுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஊத்துது பயங்கரமா. ஸோ அதனால ஓடி போயிட்டு இப்ப லைட்டா பவுடர் போட்டு வரேன், வேற வழி கிடையாது சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. கொஞ்சமா வெண்ணெய் தடவி இருக்கேன். மோஸ்ட்லி அரைக்கீரை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தியில் இல்லை கேப்பையில் இப்படி போட்டு பண்ணாதான். இல்லைன்னா என் பையனுக்கு கொடுக்கவே முடியாது. முருங்கைக்கீரை எல்லாரும் கேப்பாடு செய்வாங்கல்ல, நான் முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பண்ணிடுவேன். ஸோ அது ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அரைக்கீரை வாங்கினா எப்பவுமே எங்கள் வீட்டில் சப்பாத்தி அரைக்கீரை, கேப்ப மாவில் அரைக்கீரை இப்படி போட்டு பண்ணிடுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வேணா சொல்லுங்கள். இது ஒன்றுமே இல்லைங்க, அரைக்கீரையை அப்படியே வதக்கிட்டு கேப்ப மாவில் போட்டு கலந்துட்டு லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப நேரம் வேக விடாமல் லைட்டாக வதக்கிட்டு கேப்ப மாவில் பிணைஞ்சிட்டு அப்படியே அடை சுட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நம்ம வேலை கிச்சன்லேயே நின்று சாப்பிட்றது தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். உட்காந்து தான் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. மத்தியானம் தான் உட்காந்து சாப்பிட்றது. எத்தனை லேடிஸ் இந்த வேலை என்ன மாதிரி இந்த மாதிரி கிச்சன்லேயே அறக்க பறக்க சாப்பிட்றீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னவா இருக்கும், என்ன டிஃபன் செய்யறனோ அது இல்லாமல் 2 முட்டையோட வெள்ளைக்கரு,
டெய்லி காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் இருக்கும். அதில் நிறைய நாள் ஸ்கிப் பண்ணிடுவேன், அது வேறு விஷயம். நிறைய நாள் வந்து வீடியோ எடுக்கணும், டைம் ஆகிடுச்சு, மணி 11 o'clock ஆக போகுது, டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கெலாம் போயிருக்கேன். ஆனால் நான் டிஃபன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட டிஃபன் இப்படி தான் இருக்கும். 2 முட்டையோட வெள்ளைக்காரமும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறனோ அதில் வந்து ஒன்றே ஒன்று. இட்லியாக தான் 2, இந்த நேரத்தில் தான் வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட்லியாக தான் 2, வேறு எதுவாக இருந்தாலும் 1. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். எதை விட்டாலும் முட்டை மட்டும் கரெக்டாக சாப்பிட்ருவேன். மஞ்சள் கருவை எடுத்து ஒயிட் எக் சாப்பிட்ருவேன். இன்னைக்கு ஒரு மோர் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும். வெயிலுக்குலாம் வந்து நம்ம காரசாரமாக சமைச்சு சாப்பிட்டே தான் சரியாக வராது. ஸோ அதனால தான் இந்த மோர் குழம்பு. இதோட லிங்க் வந்து இந்த மோர் குழம்பு வீடியோ வந்து 3 மணிக்கு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு சமைச்சிடலாம். போயிட்டு பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரியான மோர் குழம்புலாம் வச்சு சாப்பிடுங்க. நம்ம ஆக்சுவலாக மோர் குழம்பு அப்படின்னா பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி போட்டு செய்வோம்ல. இது வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் கோவக்காய் இல்லை எந்த காய் வேணால் போட்டு செய்யலாம். நான் வந்து கோவக்காய் தான் போட்டு செஞ்சுருக்கேன். பருப்பெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு. கோவக்காவை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் மாதிரி. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். சமையல் வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். வேக வச்ச முட்டை, வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து சமைக்கிறதே இல்லை, ரொம்ப ரேரு. பார்த்திங்களா, கோவக்காய் மோர் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக 3 மணி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், பார்க்கணும் சரியா. நீங்கள் மோர் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். புதினா துவையல், அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கிறதுனால தாங்க இன்றைக்கி வெறும் மோர் குழம்பு மட்டும் வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஒரு வழியாக 11 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 2 பாத்திரம் மட்டும் இருக்குது, இது தேய்ச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதாவது காய்கறிலாம் வாங்கலையே, வீட்டில் காய் வேற இல்லை, இன்னைக்கு வெளியில் போகலையே, ஏதாவது காய்கறி வருமானு எதிர்பார்ப்போம்ல. ஒரு காய்கறி கூட வராது. அப்போ தான் வெயிலில் நம்ம போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். என்னடா இது நேற்றே வாங்கி வைக்காத போயிட்டோன்னு தோணும். ஆனால் எப்பயாவது நம்ம வீடியோ எடுப்போம்ல, அப்போ தான் 10 ரூபா 20 ரூபான்னு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வியாபாரம் அவங்களுக்கு பாவம் இல்லை. வெயிலில் நம்மளால கிச்சனில் நின்று வேலை பார்க்க கூட முடியல. எப்போ வந்து வேலை பார்த்துட்டு சீக்கிரமாக வெளியில் போவோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த வேகாத வெயிலில் காய்கறியை தூக்கிட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு வராங்கல்ல, அதில் கூட ஒரு குறை நம்மளுக்கு இல்லை, எனக்கு. நான் வீடியோ எடுக்கும் போது அந்த அக்கா கூப்பிடுறாங்களே காய் வாங்க அப்படி சொல்லிட்டு. ஏங்க, யார் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு வீட்டுக்கு ஒரு டைமாக வர முடியும். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேள்வியும் அவங்கக்கிட்ட போய் நான் கேட்பேன், பதிலும் நானே சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்காக நீங்கள் ஒரு நாளுக்கும் ஒரு டைமாக்கா வர முடியும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். கிச்சனில் வந்து நம்ம சமைக்கும் போதே அப்படியே பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு கிச்சன் வேலையை க்ளீனாக முடிச்சுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நம்ம கிச்சனுக்கு வர வேலை இருக்காது. இதோட மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்தால் போதுமானது. சரி, இப்போ தானே எல்லாம் சமைச்சு முடித்தோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து பாத்திரத்தை தேய்க்கலான்னு போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது, அப்படியே உட்காந்துருவேன். நான் அப்படிதான் போயிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலான்னு போனேன்னா அப்படியே உட்காந்துருவேன். முடிச்சாச்சு. இந்த மோர் குழம்பு தாளிக்கிற கேப்பில் துணியும் போட்டு வந்துட்டேன் மிஷினில். ஸோ இன்னும் ஒரு 1/2 hour துணியும் துவைச்சிரும். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி vlog தொடர்ந்து வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன வீடியோ நல்லா பார்க்குறீங்களோ அதுதானே நான் வந்து ஷேர் பண்ண முடியும். அதனால என்னை கன்ஃபியூஸ் பண்ணாமல் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறேன். நிறைய டிப்ஸு வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய டிப்ஸு வீடியோவும் ஷேர் பண்ணுவேன், சரியா. எனக்கு ஹேர் கேர் டிப்ஸ்லாம் நிறைய தெரியும்.
ஆனால் என்ன எந்த யூஸும் இல்லையே, நான் போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. நான் வந்து பொய்யா வந்து ஏதோ ஒன்று நம்ம அப்படி போட மாட்டேன். நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நான் மட்டும் தான் போடுவேன். ஆனால் ஏர் கேர் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் அதெல்லாம் போடுறதே இல்லை. ஓகே, வேலைகள் முடிந்து விட்டது, vlogகும் முடிந்து விட்டது. ஓகே, எங்கள் வீட்டில் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக 11 o'clock முன்னாடியே எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஒர்க்கை போய் நான் பார்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.